வணக்கம். ஓட்டுநர் சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். என் நண்பர் ஒருத்தர் வந்து வண்டி சின்ன ரோட்லலாம் போகும்போது கரடு முரடான ஒரு இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி சவுண்டு வந்தது. அதை வந்து கம்பெனியில் கொண்டு போய் கொடுத்துருக்காரு டீலர்கிட்ட. டீலரில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வாங்கி இப்போ செக் பண்ணுறேன்ட்டு வண்டியை வாங்கி பார்த்துட்டு அதில் கேலிப்பர் பின்னு போச்சுன்னு சொல்லி மாற்றி விட்டாங்க. கிலோமீட்ரு வந்து ரொம்ப கம்மியாக ஓடின வண்டிக்கு. இப்போ இவரும் மாற்றிட்டார். 2 தடவை 3 தடவை மாற்றினதுக்கப்புறம் தான் எனக்கு சொன்னார். சரி, அப்போ நான் அந்த பின்னெல்லாம் பழைய பின்னெல்லாம் வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். இப்போ நம்ம மக்கள் செய்கிற ஒரு பெரிய தவறு என்னென்னா, மாற்றினதுக்கப்புறம் நம்ம மாற்றின பழைய பார்ட்ஸை யாரும் வாங்கிட்டு வரதில்லை. ஸோ அதை வாங்கிட்டு வந்தால் நம்ம அடுத்தடுத்து மாற்றும்போது இந்த பின்னு இப்போ இவர் வந்து 2, 3 தடவை மாற்றிட்டார். அப்போ அந்த பின்னு வந்து பழைய பின்னுக்கும் புது பின்னுக்கும் என்ன அந்த டயா எவ்வளோங்கிறத வெர்னியர் கேலிப்பர் வச்சு செக் பண்ணோம்னா அது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அது வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு சவுண்டுன்னு வந்தால் போனால் அந்த கேலிப்பர் பின்னு மாற்றுறாங்க. மாற்றின உடனே அடுத்து ஒரு 2 மாதத்துக்கு சவுண்டு சரியாயிடுது. அதுக்கப்புறம் மறுபடியும் பிரச்சனை. இதை தொடர்ந்து மாற்றிட்டே இருக்காங்க. ஏன்னா 4 லட்சம் ஓடின வண்டிகளே இன்றைக்கெல்லாம் வந்து கேலிப்பர் பின் மாற்றாமல் லூப்ரிகேஷன் இருந்தாலே போதும், ஒன்றுமே பிரச்சனை இருக்காது. அது நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் இது வேலை தெரியாமல் பெரிய கம்பெனின்னு நம்ம நினச்சி போனாலுமே அங்கே வந்து சரியான ஒரு ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு டெக்னீஷியனோ யாருமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ளே அவங்க அந்த வேலையை முடிக்கணுங்கிறனால அவசரமாக செஞ்சு அதை இது பண்ணிடுவாங்க. அதனால் மக்கள் போனீங்க அப்படின்னா வேலை செஞ்சால் அந்த பழைய பார்ட்ஸை கேளுங்க. அதே 2 தடவை 3 தடவை மாற்றுறாங்க அப்படின்னா தயவுசெய்து அதுக்கெல்லாம் கேள்வி கேளுங்க. கேட்கலைன்னா உங்களுக்கு வெட்டி செலவு தான். அவன் அன்னைக்கு அப்போ வேலையை முடித்து பில் போடணும், வெளியே அனுப்பணும். அவங்க மாதம் டார்கெட் இத்தனை லட்சம்னு சொல்லி ஒரு இருக்கும். அதை வந்து அச்சீவ் பண்ணியாச்சு அப்படின்னா அவங்களோடது முடிஞ்சிருச்சு. அடுத்தவங்களை பற்றி நினச்சே பார்க்க மாட்டாங்க. ஸோ ஓட்டுநர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வீடியோ மாதிரி போட்டிருக்கேன். தெளிவாக இருங்க. இல்லைன்னா நீங்கள் உங்கள் காசு வெட்டியாக தான் வேஸ்ட் ஆகிட்ருக்கும்.